சோதரம் நல்லவரே, சோதரம் அன்புள்ளவரே, சோதரம் பரிசுத்தரே, சோதரம் தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சுக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சுக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே நேசர் நினைத்திடுவா. அன்பரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமோ துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, திருமலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். திருமலைகளிலிருந்து உம்மை தினமோ நினைக்கின்றேன். தஞ்சமும் நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பேன். தேவரீர் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றேன். தேவரீர் பகல் காலத்தில் கிருபை தருகின்றேன். இரவில் பாடும் பாட்டு இந்த வாயில் இருக்கிறதே. இரவினில் பாடும் பாட்டு இந்த வாயில் இருக்கிறதே. தஞ்சமே நீ, சொல்லுவோம், கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். கை தட்டுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. எதிரிகளால் ஏங்கே அடியே தூக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஏங்கே அடியே தூக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காவே. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காவே. ஜெபிக்கலாம் வாங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின்
ஆண்டவரே, இந்த ஆண்டின் இந்த கடைசி மன மகிழ்ச்சி நாட்களுக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்த ஆண்டவரே, ஆவியானவருடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்தில் பாடல்களுக்காய் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வொர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காணிக்கையின் பகுதி, அறிவின் பகுதி, எல்லா நிகழ்ச்சிகளுக்காய்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் தாமே பொறுப்பேற்று நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது வார்த்தைகள் வேணது தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இங்கு நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம்,
அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா எங்கள் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா ஆலிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
சுகமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சாயம் கொடுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை நீ மாற்றினீரே ஆராதனை உமக்கே. என் ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆரா
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா எல்லா வாயை திறந்து பாடலாமே யார் ஆசையா இல்லாதபடிக்கு ஆவியானவரை நோக்கி ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஹல்லேலூயா எல்லாரும் நன்றி சொல்லி உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார் அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் வாதை உந்தன் கூடாரத்தில் மகனே பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகளே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகனே ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டினா பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டினா பாடுவோம் நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில்
வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமாங்க, கொண்டாடணும். ஆண்டவர் வந்திருக்கிறார்ல. ஓ, அவர் படைத்த நாளுங்க இது. இந்த நாளில் இவங்க வரல அவங்க வரல, யார் வந்தா வரனால கவலை இல்லைங்க. ஆண்டவர் வந்திருக்கார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி சொல்லலாம். எல்லா கரைகளும் பலமாய் தட்டி ஓ ரிவாலா சந்தர அலமாரே கரபனபோ. ஹalleluya. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்ம துக்கம் நம்மளுடைய துக்கம் எல்லாமே சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த இந்த வார்த்தை நம்ம இந்த வசனம் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிக்கலாங்களா?
ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளை இல்லாமல் வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கடவுள் ஊழியத்தில் வந்து இந்த சபையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்க சொல்ல அந்த ஊழியக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்படி ஜெபிக்கிறீங்களே, நீங்கள் வந்து எதனா குடித்து வெறுத்துட்டு வந்து நீங்கள் இங்கே ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க சொல்ல, இல்லை ஆண்டவனே, என்னோடய துக்கத்தை வந்து கிளேசமாக வந்து நான் இந்த இடத்துல உண்மையை ஊற்றுகிறேன், ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது வந்து அந்த ஸ்ரீ வந்து அந்த ஏலி ஊழியக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போது உன்னுடைய எல்லா துக்கங்களும் வந்து இன்பமாய் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது வந்து என்னென்னா, அவங்க அந்த துக்கத்தை வந்து மறந்து போய் அவங்க வந்து வீட்டில் வந்து போஜனமும் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது யோபு 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எல்லோரும் வந்து யோபு பார்த்திங்கன்னா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு புறத்துலேருந்து யோபு வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ரொம்ப துக்கமுகமாக இருக்கிறாரு. ஏன்னா வந்து அவருடைய வந்து வியாதியின் மூலமாக வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்க சொல்ல வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களாம் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய துக்கத்தை கண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து கவலையோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோபுக்கு வந்து எல்லாருடைய துக்கத்தையும் வந்து கடவுள் வந்து ஒரு விதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. யோபு 6:3. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா யோபுக்கு வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. கடற்கரை மணலை பார்க்கல வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துக்கம் வந்து எப்படின்னா, நம்ம கடற்கரை மணல் வந்து எவ்வளோ எண்ணி முடியாது எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த துக்கம் வந்து அவ்வளோ சொல்லி உண்மையாக ரொம்ப கடினமாக இருக்குது. அதையும் வந்து கடவுள் மூலியமாக அவர் வந்து பேசுகிறாரு. யோபு 42 10, 12, 16, 17 வாசிங்க. ஆமென். யோபு வந்து அவ்வளோ வந்து அந்த வியாதியில் இருந்தால் கூட வந்து அப்போ கஷ்டத்தில் இருக்கும்பொழுது வந்து அவங்களோட கடவுளை வந்து நான் வந்து தூஷிக்கவே இல்லை. அவர் அவ்வளோ துக்கத்தில் இருக்கும் பொழுதும் அந்த யோபு வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து எந்த துக்கத்தையும் அவருக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு இடத்துல கூட வந்து கடவுளை வந்து அவர் தூஷிக்காமல் அவர் வந்து மகிமைப்படுத்துகிறாரு. அவர் அவ்வளோ துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் யோபு வந்து அவங்க மனைவி எல்லாரும் வந்து அவரோட இருக்கிற வந்து கஷ்டத்தை துக்கத்தை பார்த்து அவரோட வியாதியை பார்த்து எல்லாரும் விட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தேவனாகி தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்கிறாங்க. அப்போ கூட வந்து அவர் ஒரு கட்டத்தில் கூட வந்து கடவுளை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு அவர் அப்போ கூட அவங்க மனைவி பார்த்து, நீ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்கிறாரு. அது மாதிரி இருக்கிற சொல்ல வந்து கடவுள் வந்து அவரோட விண்ணப்பத்தை எல்லாத்தையும் கேட்டு அவர் வியாதிகளையும் துக்கத்தை எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு வந்து எல்லாமே இரட்டிப்பாக திரும்பி தராரு. அப்பொழுது வந்து எல்லா எந்தெந்த ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாவற்றிலையும் வந்து கடவுள் வந்து ஒரு ஆசீர்வாதமாக வந்து இரட்டிப்பு மடங்காக திரும்பி தரார். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அவரோட துக்கம் வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக மாறும். ஓகேங்களா?
அடுத்தது வந்து லூக்கா 18 அதிகாரம் 37, 38, 39, 40, 41, 43 வருஷம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இங்கே பரிதிமேயு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா குருடனாக இருக்கிறார். அப்போ வந்து இயேசுவை வந்து மேசியா வந்து அந்த வழியாக போகிறத அறிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, மேசியாவின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு சத்தமாக கூப்பிட்றாரு. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, கூட இருக்கிறவங்களாம் வந்து நீ வந்து சத்தம் போடாமல் இறையாத இரு அப்படின்றாங்க. அப்போது வந்து அவர் இன்னும் சத்தமாக கூப்பிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஏசப்பா எங்களுக்கு வந்து இறங்குன்னு சொல்லி கேட்கும்பொழுது கூட கடவுள் வந்து அவருக்கு அந்த துக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து அவருக்கு கண்ணு தான் தெரியலன்னு சொல்லிட்டு உடனே வந்து கண் பார்வையை கொடுக்கல. அது வந்து என்ன கேட்குறாரு, உனக்கு வந்து என்ன தேவை, நான் என்ன செய்ய உனக்கு விருப்பமாக இருக்குதுன்னு கடவுள் கேட்குறாரு. அப்போ கேட்க சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே எனக்கு வந்து என்னோடய கண் பார்வையை திறந்துடலுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது வந்து கடவுள் வந்து உன்னை அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவருக்கு வந்து அந்த கண்ணை வந்து கண்ணு தெரிகிற மாதிரி விடுதலை கொடுக்குறார். அப்போ அந்த பரிமேயு குருடனுக்கு வந்து அந்த இடத்துல அவரோட துக்கம் வந்து சுகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது மார்க்கு 5லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 34 வரைக்கும். அதிகாரம் 5 27லேருந்து 34 வரைக்கும். தப்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12 வருஷமாக வந்து அவங்களுக்கு உதர ஊற்றல் வந்து நிற்காம பெரும் துக்கத்தில் இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இது கடவுளாகிய மேசியா வந்து அந்த வழியில் போகிறாரு, எல்லாம் சுகத்தை தராரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போயிட்டு அவரோட வஸ்திரத்தாவது தொட்டாலாகியில் வந்து எனக்கு வந்து அந்த உதர ஊற்றல் நின்று நான் சுகம் பெறுவேன் என்று அவங்க வந்து மனசில் வந்து நினச்சிட்டு வந்து அவங்கள தொடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அது மாதிரி உதர ஊற்றல் இருக்கிற ஸ்திரீ வந்து வெளியே வர முடியாது. அப்படி வெளியே வந்தாலும் அவங்க என்ன சொல்லணும்னா, நான் வந்து தீட்டானவள் சொல்லிகிட்டே வரணும். அப்போ வந்து எல்லாம் விலகி போவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து அந்த நம்மளோட விடுதலை கிடைக்கணும். ஏன்னா 12 வருஷமாக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட சொத்து சுகம் எல்லாத்தையும் வந்து அவங்க மருத்துவருக்கு செலவு பண்ணி கூட அந்த உதர ஊற்றல் வந்து நிற்கலை. அது வந்து பெரும் வந்து வியாதி அவங்களுக்கு துக்கமாக இருந்தது ரொம்ப. அந்த துக்கத்தை வந்து இந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து விடுதலை தருவார் என்று நினச்சி அவங்க வந்து அந்த அவ்வளோ கும்பல்லையும் இதுலேயும் வந்து அவர் வந்து அவங்கள தொட்டால் அவங்க சரித்திரத்தில் அவரோட வஸ்திரத்தையாவது தொட்டாவது எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க எப்படியும் முயற்சி பண்ணி வந்து அவங்க அந்த வஸ்திரத்தை தொட்டுறாங்க. தொடும்பொழுது கடவுளை கூட ஏசப்பா கூட அந்த வல்லமை வந்து அவங்க புறப்பட்டு அவங்களுக்கு உடனே வந்து சுகம் கிடைக்கிது. அப்போ வந்து கேட்குறாரு ஏசப்பா, என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன
சொல்கிறாருன்னா, கூட இருக்கிற சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவனே நான் எல்லாரும் கும்பலாக நெருக்கி தள்ளிட்டு போயின்னு இருக்கோம், இப்போ வந்து வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு வந்து சீஷர்களாக கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர் வந்து என் உடலிலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு யாருக்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்ல அந்த ஸ்ரீ வந்து அப்போ அந்த பயந்து போயிட்டு வந்து அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. ஆண்டவரே எனக்காக தான் எனக்கு இது மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, அது மாதிரி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் இருந்ததுனால உங்களை தொட்டதுனால சுகப்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனிமேட்டு நீ சுகம் பெற்று ஸ்திரீயே உன்னோட துக்கம் வந்து துக்கம் வந்து சந்தோஷமாக மாறியது என்று சொல்லுவார். ஆமாம் கர்த்தரோட பிள்ளைகளை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து கடவுளே ஏசப்பாவை நேராக பார்த்துருக்காங்க. இந்த காலத்தில் நம்ம எப்படி பார்க்க முடியும்? கடவுளோட வஸ்திரத்தை வந்து வல்லமை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம ஒருத்தரும் வந்து கடவுளோட வஸ்திரன்றது எது தெரியுங்களா? சபைகள் தான். இந்த சபையில் வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்லேயோ ஒரு உபவாச ஜபத்துலேயோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துலேயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையோ சீக்கிரமாக 6 மணிக்கு வைக்கிற ஆராதனை வந்து கலந்து கொள்ளும் பொழுது தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட துக்கம் வந்து சுகமாய் மாறும், அது விடுதலையும் கிடைக்கும். அதனால தான் வந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறியது அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணோம், அந்த காலத்தில் கிடைச்ச கடவுள் மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ நேரடியாக எங்கேயும் பார்க்க முடியாது, கிடைக்காது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம சர்ச்சு தான் வந்து நம்மளோட தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வஸ்திரத்தை தொடரணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளும் வந்து நம்ம வந்து சபையில் வந்து எல்லா ஜபத்துலேயும் எல்லாத்துலேயும் பங்கேற்று கொள்ளணும். அப்பொழுது வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற துக்கங்கள் எல்லா வேண்டிய கஷ்டங்கள், பண கஷ்டம் வந்து இந்த உதிர ஊற்றல் நின்று போன சகோதரியை போல் நம்மளுக்கு எல்லாமே மாறி போகும். அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கும் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமாய் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் பாட்டு பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கரைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அலங்காதே மகனே, அலங்காதே மகளே, அலங்காதே மகனே, அலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா, உன் இயேசு கைவிட மாட்டா. அல்லேலூயா. உங்கள் துக்கம் இதெல்லாம் உண்மையாகவே உங்களெல்லாம் பயிற்சிவிப்பதற்காகத்தான் இந்த காரியம். அதனால தான் இந்த வருஷத்தில் ஒரு முறை வாலிபர் வாரம், பெண்கள் வாரம், ஆண்கள் வாரம், சகோதரிகள் வாரம் அப்படின்னு நல்லா போடுகிறோம். சிறுவர் வாரம் பயிற்சி. நீங்கள் காலேஜில் படிக்க முடியாத காரியத்தை கூட இயேசுவானவரை நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா நீங்கள் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ளலாம். எல்லா காரியத்தையும் சரியாய், அதுவும் பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடு வந்து நிஜம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட, ஏக்கப்பட்ட, ஏங்கி கொண்டிருந்த, தாகத்தோடு இருந்த காரியத்தை புதிய ஏற்பாடு தான் நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் இப்படி வராரு சொன்னார். அந்த ஹீரோ தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக வந்தார். அப்போது நிஜமாக மாறுகிற காரியத்துக்கு அது நிழலாக இருக்கிற அடிப்படை தான் நிஜம். அப்போது அந்த பைபிளை நீங்கள் திருப்பி கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நீங்கள் உலகத்தில் போய் எல்லா படிப்பை காட்டிலும் மேன்மையான காரியத்தை இதிலே கற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி ஆடை அணியணும், ஆண்கள் ஆடை என்ன, பெண்கள் ஆடை என்ன, இப்படி எல்லாத்தையும் பைபிள் தான் சொல்லிக் கொடுக்குது. இதை வச்சு தான்
உலகம் கூட அது என்ன பண்ணுது, சரியாக அதை பயன்படுத்து. நினைக்கிற மாதிரி அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க, இங்கே இல்லாத அவங்க அதெல்லாம் இல்லை. இங்கே இருக்கிறது தான் அங்கே, இங்கிருந்து தான் அங்கே போகணும். ஆண்டவர் பிரசங்கத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், பழையதே புதியதாய் வருகிறது, புதியதே மாறி மறுபடியும் பழையதாய் போகிறார். அப்போ பழசு தான் புதுசு. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து பாருங்கள், உங்கள் துணிமணிகளை எடுத்து பாருங்கள், எல்லாமே பழைய காலத்தில் அந்த காலத்தில் நம்ம ஒருவேளை சினிமா பார்த்துருந்தோன்னா அந்த காலத்திலே இருக்கும். தியாகராஜ பாகவதர் காலத்திலே போட்டிருப்பான் அந்த பேண்ட்டோ அந்த ஷர்ட்டோ அவங்க கட்டின அந்த சேரீ எல்லாம். அதே தான் திரும்பி இந்த காலத்துலேயும் மறுபடியும் ரிட்டர்னில் வரும், இது புதுசு அப்படின்வோம். ஆனால் பைபிள் சரியாக சொல்லுது பழசு தான், அதை புதிதாய் மாற்றுகிற காலத்தை மாற்றுகிறது. அதே போல் தான் வாழ்க்கை. பெரியவர்கள் கழிந்து போகிறார்கள், சிறியவர்கள் பிறந்து அவர்கள் வாலிபர்களாய் மாறுகிறார். காலம் மாறுகிறது எல்லாரும். ஆனால் புதுசாக வர்றதுன்னா பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார்கள், வாரிசு தான். அதுபோல தான் பைபிள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் அவர் சொன்னார், இவர் இது வரைக்கும் மைக்கு முன்னாடி நின்று பேசலை, இப்போ தான் பேசினார். எப்படி பேசுவாரோ பயந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல, தடு மாதிரி முன்னேறிட்டார். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பிரயாசப்படுங்கள், போராடுங்கள், பலவந்தம் பண்ணுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை குறிதாக இருக்கும். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காத உலகத்தில் கூட போராடணும், வெற்றி பெறணும். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய சரித்திர ஆராய்ச்சியாளருடைய புத்தகத்தை சுயசரிதை நீங்கள் வாசிங்கன்னா அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த விஜி சந்தோஷம் குரூப்பினுடைய சரித்தை பார்த்தோம்னா அந்த காலத்தில் எனக்கு கூட ஞாபகம், நான் ஒரு 10 வயசுக்குள்ளே 5 வயசில் இருக்கிறேன். மறுபடி ரேடியை தூக்கி தலைமால வச்சுக்கிட்டு வந்து கூவி விற்றாங்க தெருக்கள் எல்லாம். ஆமாம், அந்த ரேடியோ வாங்கி சொல்லி அதுக்கப்புறம் மளிகடையிலலாம் கொடுத்தாங்க, இந்த இதை விற்று கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் தரோம் அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கு அவருடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து எப்படியா இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏரல் அப்படின்ற ஒரு கிராமம், அதாவது தென்காசி பக்கத்தில் உள்ளது. அது கொஞ்சம் வனாந்திரம், ஒன்றும் பெருசாக கூட அந்த ஊர் அந்த மாதிரி எல்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏரல் அப்படின்ற ஒரு ஊர், அங்கே இருந்து தன்னுடைய குடும்பத்தை பெயர்ந்து இந்த ஊருக்கு வந்து இன்றைக்கி அவருடைய சாம்ராஜ்யம் எப்படி பெருசாக இருக்குதுன்னா, போராட்டம், விடாப்பிடியான காரியம், எதையாவது சாதிக்கணும். நாமெல்லாம் என்னடா எக்ஸ்ட்ரா போயிருக்குது, ஏதோ சத்தம் வருது பாருங்க. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் விடப்பா, அதெல்லாம் வராது, அதெல்லாம் யாருக்கோ அப்படின்றோம். இல்லை, நீங்கள் போராடினா தான் ஆண்டவர் சொல்கிறார் வெற்றி பெற முடியும். போராட்டம் இல்லைன்னா வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது ஆண்டவரும் சொல்கிறார், பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணலன்னா வெற்றியும் பெறாது, நன்மை வராது, சுகம் வராது, ஆரோக்கியம் வராது, ஆசீர்வாதம் வராது. இப்போ ஆண்டவர் அந்த போராட்டத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும். என்னாலேயும் முடியும், என்னாலும் நடத்த முடியும். அதுக்கு வசனம் கூட இருக்குது இல்லையா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இருக்குதா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனமா? கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறாருங்க. 4:19 என்ன சொல்றார்? பிலிப்பியர் 4:19 இருக்குதா? தேடுறீங்களா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் இது நான் செய்ய போகிறேன் அப்படின்னார். செய்யறதுக்கு முன்னாடி அதே 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதா? உனக்கு இருந்தாதான் அந்த குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ யோபுக்கு இருந்தது, அந்த குறைகளை நிறைவாக்குவதற்கான பிரயாசம் யோபுக்கு இருந்தது, அண்ணாளுக்கு இருந்தது. விடாப்பிடியா இல்லை, அவ என்ன பார்த்து எப்படி சொல்றான், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா அப்படின்னு விடாப்பிடியா அந்த பெரும்பாடு ஸ்திரிக்கு இருந்தது. பெண்கள் அந்த காலத்தில் போக முடியாது, முகமதியர்களை போல படுதா அணிந்து தான் போகணும். அங்கிருந்து தான் வந்தது இந்த பர்தா போடுறதெல்லாம் முகமதியர்கள். அப்போ படுதா போட்டுன்னு முகத்தை மூடிக்கணும் பெண்கள், உள்ளே வர முடியாது. 4 ஆண்கள் போனால் வர முடியாது, தெருக்களில் 4 ஆண்களுக்கு தான் நடக்க முடியாது. எங்களுடைய சின்ன வயசில் கூட நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கிராமத்தில் அந்த பெரியவர்கள், வயசானவங்களோ வாலிபர்களோ அல்லது முதியோர்களோ ஏதோ ஒரு சம்பவத்தில் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் தென்னை மேலே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தென்னை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த தென்னை மேலே போட்டிருந்தா ஏறி நின்று இப்படி முகத்தை இப்படி திருப்பி வாங்க, ஏன்னா பார்க்கக்கூடாது, அவ்வளோ கட்டுப்பாடு.
எங்கள் தாத்தா நடக்கும்போது சரி, எங்கள் அப்பா நடக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். எங்களுடைய பாட்டி, எங்கள் அம்மா ஏன்னா வேற ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட அந்த ஊர் கிராமத்தில் பெரியவர் வந்தாருன்னா திருமலை உட்காந்து பேசினுக்கிற அம்மா மறால் ஏன் தட்டக்கு நின்று என்ன பண்ணுவாங்க, இப்படி நேராக கூட பார்க்க மாட்டாங்க, இப்படி திரும்பிக்குவாங்க. அவனா அவ்வளோ கட்டுப்பாடு, பயம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல். அப்போது ஒரு பெண்ணை வந்து உள்ளே போகிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பேர் எல்லாம் போகிறாங்க, ஒரு 50 பேர் போகிறாங்கன்னு வச்ச ஏசுனார் பின்னாடி எம்எல்ஏ மாதிரி. இவைகளுக்கு நடுவில் ஒரு பெண்ணு பர்தா போட்டுங்கிற ஒரு பெண்ணு உள்ளே போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதா? நீ முதல்ல விசுவாசித்தா தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். உனக்கு அந்த விசுவாசமே இல்லைன்னா அந்த காரியத்தை உன்னால செய்ய முடியாது. எப்படி உள்ளே போகிறது? இப்போ அந்த வல்லமை பாய்கிறது, பின்னாக போகிறது. இயேசுனுடைய வல்லமை பின்னாக வந்து யார் தொட்டாங்களோ அவங்கள டச் பண்ணுது. இப்போ இவ்வளோ பேர் 50 பேர் நெருக்கின்னு போனான், அவனெல்லாம் விட்டுருச்சு அந்த வல்லமை. அப்போது ஆண்டவருக்கு தெரியும் யார் துக்கமாக இருக்கிறான், அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுறது எப்படி யார் தொட்டானோ அவனுக்கு நேரடியாக அத்தனை பேர் நின்று அது வளைஞ்சி நெளிஞ்சி அந்த வல்லமையை பவர் எப்படி போகுது பாருங்க. அது வளைஞ்சி நெளிஞ்சி உள்ளே போய் யார் தொட்டாங்க, நம்ம தூரத்தில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள சுகமாக்கி விடுது. அல்லேலூயா. நீ நினைக்கிற இவ்வளோ பேர் மத்தியில் என்ன ஆண்டவர் தெரியுமா, எனக்கு ஆண்டவர் பற்றி புரியுமா, என் மேலே அவர் கண் வச்சுக்கிறாரா, என்ன அவருக்கு தெரியுமா, அவர் யாரோ இருக்கும், அதெல்லாம் இல்லை. யார் அவரை தொடுவானோ அவனுடைய வல்லமை பின்னாடி போய் தொட்டவனை சுகமாகுது. 50 பேரும் கேட்குறான், என்ன ஆண்டவரை பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? அந்த கேள்வி அதுதான். என்ன ஆண்டவரை பைத்தியக்கார மாதிரி பேசுகிற? நாங்கள் 100 பேர் வரோம், இடிச்சுக்கிட்டு வரோம், யார் தொட்ட? எவனாவது ஒருத்தர் தொட்டிருப்பான். அல்லேலூயா. சும்மா தொட்டா எவனுக்கும் வராது. பிரயாசம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டுங்க? நீ விசுவாசித்தா அந்த 19வது வசனம் உனக்கு ஆசீர்வாதமாய் வரும். அவர் என்ன சொல்றார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில என்ன பண்ணுவார்? ஒரு இமை, அதாவது ஒரு செகண்டில் உன் தேவையை சந்திக்க, உன் குறைவுகளை, உன் துக்கத்தை மாற்ற இயேசுவால முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அது என்னால் முடியாதுங்க, அதெல்லாம் ஒன்று அவரால் முடியறது தான் உனக்கு சொல்கிறார். நீ விசுவாசி. அப்போ யோபு எப்படி விசுவாசித்தாரு? எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அவனுடைய சொத்துடைய மதிப்பு இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடி சொத்து. அன்றைக்கு அவன் அழிஞ்சது. ஆமாம், ஒரு 500 ஆடு. இன்னைக்கு ஒரு ஆடு விலையை நீங்கள் போய் பாய்களில் போய் கேளு பாருங்க, 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் ஒரு ஆடு. இன்றைய காலகட்டம் இன்னைய கணக்கு போட்டு பாருங்க, 500 ஆடு 20,000 ரூபாய் கணக்கு போடுங்க. சிம்பிளாக நான் சொல்கிறது பல நூற்றாண்டுக்கு. அப்போது அவன் எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்திருக்கணும். எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போனால் அவனை போல் உங்களால் துக்கம் இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ வாழறதுக்கே வெக்கமாகுது, கஷ்டமாகுது, என மாதிரி பாடு யாருக்குமே வரக்கூடாது. யோபு போல பாடு உங்களுக்கு யாருக்குமே, எனக்கு யாருக்குமே வர்றது கிடையாது. 500 மாடு அழிஞ்சது, 500 ஒட்டகம் அழிஞ்சது, 500 ஏர் மாடு அழிஞ்சது. அவ்வளோ நிலங்கள் விளைந்து இங்கிருந்து கண்ணு கேட்டால் தூரம் மீஞ்சூர் வரைக்கும் வச்சுக்க அவன் நிலம் எல்லாமே ஒரே நேரத்தில் மண்மேடாய் மாறி போய் விட்டது. இதெல்லாம் கூட போனால் கூட பரவாயில்ல. பெற்றெடுத்த 3 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போயிட்டாங்கன்னா அவனை போல துக்கம் உங்களுக்கு யாருக்கான உண்டா? நீங்கள் சொல்லுவீங்க, என் கஷ்டம் பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவர் சும்மா சர்ச்சுக்கு வேண்டுறாரு. சர்ச்சுக்கு போனால் கஷ்டம். இப்படி ஊரை சுத்த கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஜகன்னு எல்லாரும் போவீங்க, அப்படி தானே? ஆமாம், வேறு எதனா விழாவுக்கு போனால் எல்லாரும், ஊர் பயணம் போனால் கரெக்டாக முன்னாடி, சர்ச்சுக்கு போனால் அவர் ரொம்ப கஷ்டம், இவருக்கு வேறு வேலையே இல்லை, 6 மணிக்கு வச்சிட்டாரு. ஆமாம், எவ்வளோ பனி ஊற்றுது, எவ்வளோ அப்பா குளிர்னா குளிர். நிறைய பேர் சொல்லுவான், தூங்கிட்டோம் காலையில். ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் வரக்கூடாது கிறிஸ்தவனுக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஃபோனு 5 மணிக்கு அலாரம் அடிக்கட்டும். சொல்லுங்க, 5 மணிக்கு அலாரம் அடிக்கட்டும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் வேத வாசிங்க, சரியா ஆராதனைக்கு வந்துடுங்க. கை தட்டுமா? அல்லேலூயா. மேலக்கிற ஒரு பாப்பாரு, உன்னை தொடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தானே, அவருக்கு வேலை வேட்டி இல்லை, 8:30 மணிக்கு போகலாம், அது வரைக்கும் அறுப்பானுங்க, அவனா பாட்டு பாடுன்னு இருப்பாங்க. நம்ம 8:30 மணிக்கு போவோம், 9 மணிக்கு போவோம் அப்படின்னா உன் துக்கம் உன்னை விட்டு மாறவே மாறாதுன்னு அர்த்தம் தான். அதனால தான் சொன்னார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் போராட நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நீங்கள் ஒவ்வொருத்தருடைய சரித்திர புத்தகத்தை பாருங்க, பைபிளில் இருக்கிற அந்த காரியத்தை அவங்க போராடி தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர சும்மா எவனுக்குமே எதுவுமே கிடைச்சில்ல.
நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே கிடைக்கல. நீங்கள் சினிமா வாழ்க்கையில் இருக்கிறவனை கூட எடுத்து பாருங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய அதாவது ஹீரோ, இன்றைக்கி இருக்கிற காமெடி நடிகர் ஒவ்வொருத்தரும் டீ கொடுக்க போனவன், ஆமாம் ஆஃபீஸில் அதாவது டீ பாயாக வேலை செஞ்சவன், டேபிள் துடைக்க நான் வேலை செய்தவன், அவன் பட்ட பாடுகளை அவன் சொல்லும்போது சொன்னால் நீங்களே எழுதுருவீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டமா, நீங்கள்லாம் ஓடி போயிடுவீங்க. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். நீ ஆயத்தமாக இருந்து போராட ஆயத்தமாக இருந்தால் தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயந்தான் யோபு செய்தார், போராடினார். நண்பர்கள் வராங்க, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 17:17 வாசி பாருங்க என்ன சொல்றார். நீதிமொழிகள் 17:17 இருக்குதா பாருங்க, இருக்குதா இல்லையா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? சிநேகிப்பான். இடுக்கண்ணில் உதவ யார் வரா? சகோதரன் எல்லாம் பார்த்த செத்துட்டான் அண்ணன், சோத்திரம் விடு, அப்படிதான் நிறைய பேர் போயிட்டானா, பரவாயில்ல விடு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதன் எல்லா காலத்திலும், நட்பு எல்லா காலத்திலும் உதவியா இருக்கும். இப்போ யோபுக்கு வந்த நட்பு என்ன? எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, தூரமாக நின்றுக்கிறாங்க, 7 நாள் துக்கம் கொண்டாடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, அழுதாங்க, நண்பர் இப்படி ஆயிட்டான்னு இவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பாவம் செய்த? நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா 37ஆம் வசனம் வரையில் யோபனுடைய வாக்கியம் முடிகிற வரைக்கும் வாசித்து வந்தீங்கன்னா அவர் சொல்லுவாள், நீ என்ன பாவம் செஞ்ச, நீ யாரை ஏமாத்தின, இந்த பொண்ணை கெடுத்த, நீ கடவுளுக்கு விரோதமாக பண்ணியா, நீ என்னென்ன பாவம் பண்ண, அதனால தான் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க வாசிக்கிற அந்த 3 நண்பர்களும் அவனை குறையாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். இல்லை, என் காரியத்தை விசாரிக்க ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்கும். நட்பு தான் ரொம்ப அவசியம். எல்லா காலத்திலும் உதவி செய்கிறவன் நண்பன் தான். அதனால தான் நம்ம ரகசியத்தை கூட பிறந்த சகோதரங்கிட்ட கூட சொல்லாமல் நண்பர்கள்கிட்ட போய் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது, எங்கள் காரியம் பிடிக்குது, நான் இப்படி பண்ணுறேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அது என்னை விட்டு ஓடி போச்சு, என்னை விட்டு கடந்து போச்சு, என்னை மதிக்க மாட்டேன்து, நீ ஏதாவது இதெல்லாம் எங்கே போவோம்னா நண்பர்கிட்ட தான் போவோமே தவிர சகோதரிகிட்ட போவாது. ஒருத்தனை விசாரிக்கணும்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டால் தான் அவன் யாருன்னு கேட்பான். நம்ம சொல்லுவோம், பார்த்தியா அவன் கூடவே தான் பழக்கிறான், பார்த்தியா அவன் எவ்வளோ நல்லவனாக்குறான், அவங்க அப்பா மாதிரி எப்படிக்கிறான், நீ எப்படிங்கிற தருத்துறோம். அவன் சிரிப்பான் உள்ளுக்குள்ளே, உனக்கு அறிவே இல்லைம்மா, அவன் கூட தான் சுற்றிருக்க, அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியுமா அப்படின்வான். ஏன்னா அவனை கேட்டால் தான் இவன் கதையெல்லாம் கரெக்டாக சொல்லுவான். இப்போது யோபுக்கு வந்த நண்பர்கள் தூரத்தில் நின்று கேவலமாய் பேசுகிறார்கள். சகோதரன் இடுக்கரில் உதவான், சிநேகிதன் எல்லா காலத்திலும் உதவான். ஆனால் தூரத்தில் நின்று கேலி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான், பாவம் செஞ்சுட்டு, அதனால தான் அவனுக்கு வந்து நீ கடவுளோட மேலே பேசுகிற, நீ கடவுளுக்கு நிகராக பேசுகிறேன்னு அவனை கேவலமாக. அவன் ஒரு இடத்துலையும் கடவுளையும் தூசிக்கலை, மனைவியும் தூசிக்கலை, நண்பர்களையும் தூசிக்கலை, எதுவுமே செய்யலை. சொல்கிற வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே வரான். 37ஆம் அதிகாரத்துக்கு மேலே போனீங்கன்னா கடவுள் இறங்கி வருகிறார். நண்பர்களை பார்த்து சொன்னார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை. அல்லேலூயா. அப்போது அவன் துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறினது? போராடுறான். போதா குறைக்கு வியாதி, அம்மா எல்லாம் தலையிலேருந்து கால் வரை கொப்பளமா ஒரு ஓட்டை எடுத்து சாம்பலை வாரி போட்டுக்கின்னு சுரண்டிக்கின்னு சொல்கிறான், நான் என் தேவனை உயிரோடே சந்திப்பேன். அல்லேலூயா. என் தோல் முதலாய் அழுகினாலும் நான் என் கண்களாலே அவரை நான் என்ன செய்வேன்? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என் உயிரோடு இருக்கிற என் மீட்பரை நான் உயிரோடு என் கண்களாலே, இப்போ அழுகி போச்சு எல்லாமே, சரி மேலேருந்து கீழே வரைக்கும் அழுகி ஓட்டு சுரண்டா, அப்படியே சீழும் தண்ணிமா ஊற்றுதே. ஆண்டவரை தூசிக்கல, மனைவியை தூசிக்கல, நண்பரை தூசிக்கல. அவன் சொல்றான், நான் என் மீட்பரை கட்டாயம் சந்திப்பேன், பார்ப்பேன், என் கண்களாலே நான் என்ன செய்வேன்? காண்பேன். உனக்கு விசுவாசம் இருக்குதா? ஒரு சின்ன ஜோரம் அடிச்சா போதும், சோத்திரம் விடு, அடுத்த வாரம் போய்க்கலாம் கோயிலுக்கு. ஆமாம், ஏசுனார் சொல்லுவார், உனக்காக நான் சிலுவை சுமந்த ரத்தம் சிந்தின மகனே மகளே, நீ என்ன இவ்வளோ சப்பலா சொல்லிட்டு அடுத்த வாரம் போகலான்னு யோசிச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், என் மீட்பரை நான் பார்ப்பேன், நான் செத்து போயிடுவேன், பரவாயில்ல, ஆனால் நான் அவரை பார்ப்பேன், நான் சாட்சியோடு கூட இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். நான் ஒருவேளை அதாவது எந்த மனைவி மேலே எந்த பொண்ணு மேலே நான் கண் பதிஞ்சிருக்குமானா என் மனைவி இன்னொருத்தருக்கு மாவரைப்பாளாக யாரால சொல்ல முடியும்? அல்லேலூயா. எவ்வளோ உத்தமம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சில இடங்களில் 3 பேரை கொண்டு வருவார். என்ன நேரம் 3 பேர் வருவாங்க.
ஒன்று ஆபிரகாம் வருவார், ஒன்று அதாவது யாக்கோபு வருவார், இன்னொன்று யோபு வருவார். இந்த 3 பேரை சொல்லுவார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான ஜெபம் கண்டினியூ வரும்போது யோபு அதாவது மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். மறுரூபமாகும்போது அவரோடு கூட பேசணும் யாருன்னா இந்த 3 பேரை காட்டுவார். மோசே, இப்படி யோபு, இவங்கெல்லாம் சில இடத்துல நீங்கள் தீர்க்க தரிசனம் எனக்கு முன்பாக யோபுவே வந்து பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணால் கூட நான் கேட்க மாட்டேன். யோபு அவ்வளோ உத்தமமானவன். பிரியமானவர்களே, அவனுக்கு வந்து சோதனை உங்களுக்கு எனக்கு வரல, ஆனால் அவன் போராடினா வெற்றி பெற்றான். அவன் சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை. 42ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. யோபு 42 1-2 வாசிங்க. கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. இப்போ இவன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் எப்படிங்கிறாரா? வல்லவராய். 13 சொன்னார், நம்ம வாசிப்ப பிலிப்பரில் 13 சொன்னார். என்ன சொன்னார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அங்கே சொல்லிட்டீங்க சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இங்கே என்ன சொன்னார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்பதை. இதுதான் மெயின். நீ செய்ய நினைக்கிறது எனக்கு ஆசீர்வாதம், எதுவாக இருந்தாலும் செய்ய நினைக்கிறது ஒருத்தனாலும் தடைப்பட முடியாது என்பதை நான் என்ன பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்துவங்க? உங்கள் வலது கையை உங்கள் மனசில் வச்சு யோசித்து சொல்லுங்கள். எனக்கு சொல்ல வேண்டாம், நான் எத்தனை வருஷமாக கிறிஸ்துவன். இந்த வசனத்தை என்னால் இன்னைக்கு நான் ஆணித்தரமாக தைரியமாக சொல்ல முடியுமா? நம்ம கோச்சுக்கிறோம், சரி பாஸ்ட் பாப்பா அவர் சரியில்லை, நமக்கு எதுவும் கிடைக்கலன்னா பாஸ்ட் குறை, நமக்கு எதுவும் கிடைக்கல சபையை குறை, நமக்கு எதுவும் கிடைக்கல கடவுளே சரியில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எல்லாம் அழிந்தது, நண்பர்களும் கேலி பரியாசம் பண்ணுறாங்க. ஆண்டவர் இப்போ கேட்குறாரு, இந்த கேள்விக்கு பதில் அவன் சொல்கிறான். என்ன கேட்குறான்? இப்போது 41ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிப்பான். இப்போ அதுக்கு பதில் வருதா பாருங்க. அது மேட்டிவியானது எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது, அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. இப்போ அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு வந்து 42க்கு வரும்போது சொல்கிறார், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் எனக்கு செய்ய நினைத்தது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போது ஒரு சரணம் பாடுவோமா? எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை. வசனத்தை பார்த்தே சொல்லுங்களாங்க. அதாவது என்ன சொல்கிறாருங்க தம்பி, அந்த வசனம் போட்டு 42:2 என்ன சொல்கிறாருங்க? தேவரீர் நீர் செய்ய நினைத்தது, அங்கே தடைப்படாத கேப் விடுங்க, அந்த கேப்பில் உங்கள் பேரை போட்டு பாருங்க. நீர் செய்ய நினைத்தது எனக்கு ஒன்றும். அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும், சொல்லுங்க, எல்லாம் கூடும், கை தட்டுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. சொன்னா, தேவரே நீ செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடை, நான் நம்புகிறேன், என்னை சுகமாக்க எந்த தடையுமே உமக்கு இல்லை. இதை சொல்லணும் நீங்கள் அடிக்கடிக்கும். நீ அதெல்லாம் கடவுளே விட்டாராங்க, கடவுளே விட்டாரு, டாக்டரே சொல்லிட்டாருங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, தேவரே நீ செய்ய நினைத்து ஒன்றை என்ன பண்ணாதா, தடைப்படாது, நான் நம்புகிறேன். எப்படிங்க வரும் வார்த்தை? அழிஞ்சு போச்சு. 500 ஆடு, 500 மாடு, 500 கழுதை, 500 கோவேறு கழுதை. இன்றைக்கி ஒரு கோவேறு கழுதி நீ பார்க்கணுன்னா வரையாடு அப்படின்னு பேர் வச்சுருப்பான். நீங்கள் போய் ஊட்டியில் அதாவது தொட்டபெட்டா மலைக்கு மேலே போகணும், அதுக்கு மேலே அனுமதி இருக்கா, அது ஃபாரஸ்ட்டுக்காரன். அதான் உச்சி 3500 அதாவது மீட்டர் உயரம் உள்ள பெரிய மலை, மலையினுடைய சிகரமே தொட்டபெட்டா ஊட்டியில் மேலே போகணும். அதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டு
அந்த ஆடுகள் அங்கே தான் இருக்கும். அந்த மலை மேலே பாறை மேலே நின்றுக்கிட்டு இருக்கும். ஒரு வரையாடு, கோவேறு கழுதை, இதெல்லாம் மேலே இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய விலையெல்லாம் இன்றைக்கி சொல்ல முடியும். அரசாங்கம் அதை பாதுகாக்கிறது. அதெல்லாம் காண கிடைக்காத மிருகங்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவனுக்கு எப்படி இருப்பான்? நீ என்ன சர்ச்சு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டீங்க. இல்லையா? அப்படி தானேங்க? நீங்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க? சர்ச்சு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டீங்க. காலங்கள் வரும்போது அதற்கான காரியம் நடக்கத்தான் செய்யும். குடும்பங்களில் மரணங்கள் வரத்தான் செய்யும். குடும்பங்களில் பெரியவர்கள் இழப்பு இருக்கத்தான் செய்யும். குடும்பங்களில் சொத்துழைப்பு, சுகம் இழப்பு, அதாவது எல்லா காரியங்களும் இருக்கத்தான் செய்யும். காலம் ஏன்னா தவறுதலாய் போகிற காரியம், தவறுதலாய் வாழுகிற காரியம், தவறுதலாய் சாப்பிடுகிற காரியம், தவறுதலாய் அதாவது பிரயாசப்படுகிற காரியம், தவறுதலான காரியங்களை செய்கிற காரியம், அது இழப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் யோபு சொன்னது போல எனக்கு நியமிக்கப்பட்டதை ஒருத்தனும் தடை செய்ய முடியாது. அதனால தான் சொன்னான், உங்கள் துக்கம் சொல்லுங்களேன், உங்கள் துக்கம். ஐயோ, நீ எங்கே துக்கமாக இருந்தா எப்படிங்க இயேசுனார் வருவார்? ஆண்டவர் சொன்னாருங்க, உங்களுடைய பலன் எது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுக்கு பலன். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் துக்கமாக எப்படிங்கிறீங்க? என்னத்துக்கு சொல்கிறீங்க பாஸ்டர்? சாவு தான் வரல. நான் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லுவேன், பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, நீ ஆயத்தமாயிரு. எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை பேசக்கூடாது. எப்படிங்கிறீங்க? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற. இந்த வாயின் வார்த்தை மூளைக்கு போதான். இயற்கையாகவே சொல்கிறேன், இந்த வாயின் வார்த்தை எப்படிங்கிற நல்லா இருக்கிற. இந்த வாயின் வார்த்தை மூளைக்கு போது, மூளையிலேருந்து அதாவது கட்டாளி பிறகுது. வெள்ளை அணுக்களுக்கும் சிகப்பு அணுக்களுக்கும் கட்டாளி. நாம் நல்லா அன்றைக்கே அது மலர ஆரம்பிக்கிறது. இல்லையா? இங்கே நர்ஸம்மா அங்கே வந்துக்கிறாங்க, போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவான், தைரியமாக இருங்க, ஏன் டென்ஷனாக இருக்கிறீங்க? நீ சொல்லி பாரு, நல்லா இருக்கிற, நல்லா இருக்கு, சீக்கிரம் நல்லா ஆயிடுவேன். நர்சம்மா வந்து எப்படி இருக்கிறீங்க? என்ன நர்சம்மா, நீ சரியா ஊசியே போடல, பெருசா வீங்கி போச்சு. எல்லாம் உனக்காகத்தான் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் எப்படி மாறினது? மறுபடியும் அவன் போராடினா 3 பிள்ளைகளும் மறுபடியும் ஆண்டவர் பிறக்க அவனுக்கு உதவி செய்தார். அதே மனைவி திரும்ப வந்தா, அவனோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தா. இப்போ நட்பு வட்டாரம் வருது. இப்போ நட்பு வட்டாரம் என்ன கொடுத்தாங்க? அவர் என்ன சொன்னார்? என்ன கொடுத்தார் சொன்னாருங்க? அவர் என்ன சொன்னார்? ஆளுக்கு ஒரு, பைபிளே வாசிக்கிறதுல போல், ஆளுக்கு ஒரு தங்க காசு. ஒரு தங்க காசு இன்னைக்கு எவ்வளோ விலை இருக்குமா சகோதரிமார்? சொல்லு. உண்மையாகவே நீங்கள் தங்கமே பார்த்தது இல்லையா? அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு தங்க காசு, ஒரு கிராம் வச்சுக்குவோம். ஒரு கிராம் எவ்வளோங்க? நதியா சொல்கிறாங்க, 2 நதியா எவ்வளோமா? 15,000. இன்றைக்கு 15,000. நீ இப்போ கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 1000 பேர் வந்து 1000 கிராம் கொடுத்துருக்குறானே, எவ்வளோ ஆச்சுங்க? என்னையா படிச்சுங்க நீங்கள்லாம்? 1 கிராம் கொடுத்தான்னு வச்சுங்களேன், 1000 பேர் 1000 கிராம் கொடுத்தா போடுயா 15,000 ரூபான்னு வச்சுங்களேன். 15 × 1000 போட்டா போனே கையில் இருக்குது. கூகுள் உங்கள் கையில் தானே இருக்குது. பட்டன் போட்டால் காட்டுற போது சும்மாக்கிறதுக்கெல்லாம் ஃபேஸ்புக் தோன்றுறீங்கள. மெசேஜ் பண்ணால் கூட இது ஃபேஸ்புக் பார்த்துன்னுக்கிறீங்க. நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க. எவ்வளோ வருதுங்க? 40 தெரியல, கணக்கே வரல. அப்போது இழந்து போனதை கர்த்தர் எப்படி கொடுத்தார்? அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய். யோபனுடைய வாழ்க்கையில் துக்கம் எப்படி ஆயிடுச்சுங்க? மாறிடுச்சு. நம்ம எப்பவுமே உலகத்தில் வாழறோம். நிறைய பேர் சொல்லி கொடுத்துருவாங்க, யார் கூட பேசக்கூடாது, நம்ம பரிசுத்தம் போய்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் பக்கம் இருக்கிறவர்களை நேசிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மருத்துவமனைக்கு போய் பார்க்குறேன். நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை. உறவுகளை கட்டி வச்சுக்கங்க, நட்பை கட்டி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கட்டி வச்சுங்க. ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு இடத்த எடுத்துன்னு போனேன் போன வாரம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி. நான் ஒரு இடத்துலேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனேன். வீட்டில் மகன் எனக்கு இடம் கொடுத்துட்டாரு. நாங்கள் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதல் ஜெபம் பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம். அப்பா வந்து எங்கள் சர்ச்சை பூட்டாரு. சர்ச்சையில் ஒரு வீடு பூட்டிட்டாரு. என்னன்னு கேட்டால்,
நான் உங்களுக்கு இடம் கொடுக்கலையே, அவன் கொடுத்தா அவனோட போங்க, ஏன் இது ஏன் இடம் அப்படின்னு போட்டார். நாங்கள் மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், என்னையா சொல்கிற, நான் உங்களை மாதிரி இல்லைங்க. ஏன் நீங்கள் பாருங்கள், தெருவெல்லாம் சீரியல் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேக்கு மிச்சரமாக கொடுத்து நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கிறீங்க. இந்த பக்கம் போய் அந்த கடையில் நிற்கிறீங்க, அந்த பக்கம் போய் அந்த கடையில் நிற்கிறீங்க, அந்த பக்கம் போய் அந்த கடையில் நிற்கிறீங்க, பேசுகிறீங்க. என்ன பாஸ்டர் லைட்டு போடலையான்னு கேட்குறான். நீ போடலன்னா கூட எல்லாம் உங்களை மாதிரி நான் இல்லை, பரிசுத்தம் 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 யாருக்கிட்டையும் பேசலை. எல்லாரும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்காக்கிறவங்க கூட வந்து நிற்க மாட்டேன்றான். அல்லேலூயா. நட்பு வட்டாரத்தை உலகத்தில் வச்சுக்கங்க. பரிசுத்த கொலையாத பார்த்துக்குங்க. உனக்காக அதுக்காக பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணு. ஆனால் உன் நட்பு வட்டாரத்தை உலகம் பிரகாரமாகவும் நீ சேர்த்து வச்சுக்க, ஆவிக்குரிய பிரகாரம் சேர்த்து வச்சுக்க. அதோடு கூட வாழ்க்கையில் நம்ம சொந்த பந்தங்களையும் கட்டமைச்சு வச்சுக்கங்க. ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார்ல, இப்போ இந்த நீதிமொழி 17:17 என்ன சொன்னார்? எல்லா காலத்திலும் உதவ யார் பிறந்துக்கிறா? கஷ்ட நேசம் வரும்போது நட்பு வரணும். ஆமாம், இக்கட்டு வரும்போது யார் வரணும்? யார் வரணும்? சொல்லுப்பா, யார் வரணும்? தம்பி போன் ஆப் பண்ணி, யார் வரணும்? வரானா? யோசிச்சு பாருங்க. நான் போய் கேட்குறேன், ஒருத்தர் வந்தாரா? வந்தாரான்னு கேட்டதுக்கு ஆயிரார். ஏன் 4 பேர் இருக்கிறான் அவ்வளோ இதே தெருவில். இங்கே இல்லை வசதியாக இருக்கிறான் பாரு. இல்லைல்ல வந்தாரா? உடன் பிறந்தவன், அவருக்கு தண்ணி வருது, யாரும் வரல. நாம் எப்போதுமே இயேசுக்கு அடுத்தபடியான ஆட்கள் நாம் எல்லாம். அல்லேலூயா. நீ வெள்ளை போடு அல்லது கருப்பா போடு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆமாம், நாம் எல்லாரோட அந்யோன்யமாக ஐக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்மை தேடி வர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம தேடி வருவான். நம்ம பரிமாறும் போது நமக்கு பரிமாறுவான். போன கிறிஸ்துமஸ் அன்றைக்கி நாங்கள் தான் உட்காந்துக்கிறேன். இந்த இடத்துக்கு ஓனர் அம்மா வந்தாங்க. இவ்வளோ உண்டு பலகாரம் செஞ்சு தூக்கிட்டு ஓடி இருந்தேன். என்ன பாஸ்டர் நீ எங்கே போனேன்? இங்கே தான் இருக்கிறேங்க, உள்ளதானே வந்து கொடுத்து எனக்காக சாப்பிட்டு பிரியாணியை தட்டுமா. நான் இது வந்து பெருமையாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாமும் அவங்களோட பழகி நட்பு வட்டாரம் வந்தால் நமக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் வியாதியாக இருக்கும்போது அவங்க இவ்வளோ பழங்கள் வாங்கின்னு வந்து கையில் கொடுத்து காணிக்கை கொடுத்து வச்சுக்க பாஸ்டர், இந்த தலைமாட்டில் இங்கே வச்சுட்டு அழுதுட்டு போனாங்க. நீ சீக்கிரமாக சுகமாகணும் பாஸ்டர், நீ இல்லாத இந்த தெருவே ஒரு மாதிரியாக இருக்குது. எவ்வளோ நடந்துருப்பேன். தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்க உள்ள. ஐயா நீங்கள் உடம்பு சரியில்லாக இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக. எதிர் வீட்டில் இருக்கிற எங்கே போனார் அந்த பாதை? 2 மாதம் சபையை மூடி வச்சுக்குது, எங்கே போனார் எங்கே போனார்? நான் பெருமை பேசலை. நட்பு வட்டாரத்தை வீட்டை சுற்றிலும் நல்லா வச்சுக்கங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க, இந்த தெருவில் பாதி தெருவுக்கு எல்லாரும் வீட்டுக்கு கேக்கு மிச்சர் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். அம்மா ஏதோ ஒன்று பண்ணுறோம், அவங்க எல்லாம் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். எனக்கு வியாதினா உடன் பிறந்த ஓடியாரணும், நண்பர் ஓடியாரணும். நம்ம யாருமே வேணாம் அப்படின்னா யார் வருவான்? இவன் சரியில்லை அவன் சரியில்லை, எவன் தான் சரியாகிறான்? ஏசுனார் சொன்ன என்னன்றி உலகத்தில் ஒருத்தனும் நீதிமான் இல்லையே. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும். யோபுடைய நண்பர்கள் வந்தால் ஆளுக்கு ஒரு தங்க காசு. எனக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாத காரியத்தை அவனை பெற்றுக்கொள்ள வைத்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு ஆள் சொன்னார், யாருங்க? அண்ணாள். 2வது யாருங்க? 2வது யாரு? அண்ணாள். என்ன பண்ணாருங்க? அட என்னங்க நீங்கள் என்ன பார்க்குறது பார்த்தா எங்களுக்கெல்லாம் தெரியல, நீயே சொல்லு பாஸ்டர் அப்படின்ற மாதிரி. துக்கங்க, பிள்ளை இல்லைன்னா அது பெரிய பெரிய துக்கங்க. பிள்ளை இல்லைன்னா அது பெரிய பெரிய துக்கம், சாதாரண துக்கம் இல்லாது. யோபுது அழிஞ்சு போனது. ஆனால் இந்த அம்மா உயிரோடு இருந்து சாகிற ஒரு காரியம். போகிற இடமெல்லாம் பேசுவா, நல்லது கெட்டது கூப்பிட மாட்டாங்க. அதை விட வேற என்ன? பெருசாக குடும்பத்தில் வாயிரும், ஆனால் பிள்ளை இல்லைன்னு நம்மளை ஒதுக்குவா. அழுதார், ஒரு தீர்மானம் எடுத்தா, போராடினா. யோபை விட அதிகமாக போகிறா. இரவு நேரத்தில் எருசலேமுக்கு போனா, பண்டிகை தோறும் போகிற அந்த எருசலேமில் அந்த சக்காலித்தையும் தன் புருஷனை வீட்டில் விட்டுட்டு இவன் முக்காடு போட்டு நேராக கோயிலில் போகிறா. கோயிலில் அங்கே ஏலி உட்காந்துக்கிறான். யாருமா? நான் இன்னார் வந்துக்கிறேன். எங்கேருந்து வந்துக்கிறேன்? பெத்லகேமிலேருந்து வந்துக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க.
அழறா. அவனுக்கே பைத்துக்கார மாதிரி ஆயிட்டான். அம்மா என்னம்மா நீ இப்படி புரண்டு அப்படியே தார தாரியாக தண்ணீராக போது ஊத்துறன்ற, என்னம்மா குடிச்சு போட்டு வந்த கோயிலை கலாட்டா? இல்லை, என் இருதயத்தை தண்ணீராய் ஊற்றினேன். போகும்போது அதே ஏலி சொல்கிறாரு ஊழியக்காரன், நீ நினைக்கிற ஊழியக்காரனா அவரோடு அவரெல்லாம் ஒரு பாஸ்டர், அவருக்கு போய் சொல்ல கட்டி சோத்திரம் பண்ண கட்டி என்ன அவன் சொன்னான், நீ விரும்புகிறபடி உனக்கு, இந்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன், தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு. அவன் சொன்னது பிறகு வீட்டுக்கு போனால் சாப்பாடு கேட்டால் சாப்பிட்டா எல்லோரும் கோயிலுக்கு போனியா துக்கமாக இருக்கிறேன்னு சொன்னியா? ஆமாம் துக்கமாக இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு? அதில் உற்சாகமாகற அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? அப்பா கிட்ட சொல்லிட்டேன். எந்த அப்பாப்பா? எந்த அப்பா? இப்போ என்ன சொன்னேன்? எந்த அப்பா? அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் நான் ஏன் கவலை பண்ணும்? இனி அவர் பாடு. அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டியா? இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய வல்லவர். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லு, கொண்டாடுவோம். ஓ ஹல்லேலூயா. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உள்ள போறதுக்கு முன்னாடி தைரியமா சொல்லிட்டா, எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா, நீ ஜெபத்துக்கு வரும்போது சொல்லணும். வந்து முட்டி போடு, பைபிளை கீழே வச்சுட்டு முழங்கால் படிட்டு சொல்லணும், நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், நான் வெளியே போகும்போது எப்படி போகணும்? உட்காந்து எப்படியா அவங்க தானே பாட்டு, இதெல்லாம் என்ன பாடி கீச்சிட்டு போகுது இவரா, இது மூஞ்சிக்கு என்ன பிரச்சகம் பண்ணிட்டு போகுது? ஐயா, நீ போகும்போது 2 மடங்கு துக்கத்தை சுமந்துட்டு தான் வெளியில் போவேன். இறக்கி வச்சிரு. சிலுவைக்கு முன்னாடி என்ன செய்ய? இறக்கி வச்சிரு. பலிப்படத்துக்கு முன்னாடி என்ன செய்ய? இறக்கி வச்சிரு. போகும்போது உன் துக்கம் அவர் சுமந்துக்குவார், நீ சந்தோஷமாய் போயிடுவ. அல்லேலூயா. நீ வரும்போது துக்கத்தோடு வரலாம். பைபிளை சகோதரிமாரோ சகோதரி இப்படி அடைச்சிட்டு வரும்போது இந்த பைபிளோடு கூட பாட்டு புஸ்தகம் இருக்கும், இந்த பைபிளோடு கூட நீ எத்தனை வேறு பாக்கெட்லேயோ பர்ஸ்லையோ காணிக்கிறோம், இந்த பைபிளோடு கூட நீ வீட்டிலேருந்து வரும்போது துக்கமும் சேர்ந்து தான் வரும். அல்லேலூயா. பைபிளை கீழே வச்சு நீ அழும்போது துக்கம் அவர் எடுத்துக்குவாரு, சந்தோஷம் உனக்கு வந்துடும். அல்லேலூயா. அதான் செஞ்சா இறங்கிட்டா. இன்றைக்கு ஒரு சாகணும் இல்லை பிள்ளை பிறக்கணும் எனக்கு, அதுதான் விசுவாசம். அதனால தான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னது பலன் உண்டு. சொல்லணும். நீ சொல்லாமலே என்ன குத்துட்டாரு என்ன குத்துட்டாரு என்ன குத்துட்டாரு, அவரால் என்ன முடியும், இவரால், இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காத. உலகம் சொல்லுது. இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கி திறந்து வச்சோமோ எத்தனை இண்டுக்கள் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் திறந்து வச்சுட்டு இங்கே தான் அந்த இதில் தான் படுத்துனுக்கிறேன். இந்த அம்மா காவலுக்கு வச்சுட்டேன், எனக்கு டயர்டாகுது, நான் வந்தால் போனால் விசாரிக்க முடியாது, ஏன்னா அங்கேருந்து வரும்போது கூட்டின்னு வருவாங்க, நீ தயவுசெய்து இங்கே உட்காந்துரு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் மத்தியானம் வரைக்கும் படுத்துருந்தேன். வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ணிவிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு, இந்த கிறிஸ்மஸில் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, காணிக்கை போட்டு போனவங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? நம்மளை விட விசுவாசம் அவன் தான் நிறையா இருப்பான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு விசுவாசம் வரல. நமக்கு என்ன வரல? ஆனால் அண்ணாளுடைய துக்கம் எப்படி மாறிடுச்சு? போராடினான் பலவந்தம் பண்ணா. இல்லை ஆண்டவரை, என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னா, என்னை இந்த குடும்பத்தில் வாழ வைக்கிறதுக்கு அழைச்சது வந்து ஒரு நோக்கம் இருக்குதுன்னா, என்னை இஸ்ரவேலின் தேவனுடைய அதாவது மனவாட்டியை அழைச்சது உண்டானா, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கலனா அதுக்கப்புறம் எப்படி நான் வாழுவேன்? என்னை தூஷிக்கும் போது உண்மை இல்லையா? என்னை அசிங்கப்படுத்தும் போது உண்மை இல்லையா? என்னை கேவலப்படுத்தும் உண்மை இல்லையா? என்னை அசிங்கமாக திட்டும் போது அது உண்மை இல்லையா? கேட்கணும். நீ என்ன நினச்சிக்கிற? உடனே என் மேலேனா பாரத்தை வெட்டி சாய்ச்சிடுவோம். அந்த ஆள் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அவர் கொடுத்தா, அவர் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டக்கூடிய பிரயாசம்
அவர் உன் குடும்பத்தை கட்ட போகிறாருங்க, கட்டுறாருங்க, உனக்கு கல்யாணம் பண்ணுறாருங்க, உனக்கு பிள்ளை கொடுக்குறாருங்க, அந்த பிள்ளை நல்லா பிறக்கணும் உதவி செய்கிறாருங்க. சுகப்பிரசவமாவோ அது ஆப்ரேஷனோ எப்படியோ உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தாயும் பிள்ளையோ நல்லா வாழ வைக்கிறதுக்கு அவர் பிரயாசப்படுறாருங்க. ஆனால் நீ ஏன் தடை போட்டுங்கிற? எப்போ பார்த்தாலும் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மூணாவது ஆள் யாருங்க? பெரும்பாடு உள்ள. எப்படி? இது ரொம்ப சொல்கிறதுக்கே வெக்கம், வெளியிலே சொல்ல முடியாது. போய் எல்லாருக்கிட்டையுமா சொல்லுவா, எனக்கு 12 வருஷமாக போய் நிற்குதுன்னு. எத்தனை டாக்டரு மார்க்கில் மத்தையில் லூக்கால இருந்தால் அந்த பிரித்து எழுதியிருப்பாங்க. அவள் எல்லாவற்றையும் செலவு செய்துட்டா. எல்லாம் செலவழிந்து ஒன்றுமில்லாது போயிடுச்சு. எல்லா வைத்தியர்களாலே அவள் செலவழித்து ஒன்றுமில்லாத நின்ற காலத்தில் யாரோ ஒரு பையனோ யாரோ ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தர் சொல்கிறா, ஏசு எஸ்பி கோயிலில் வராரு. அல்லேலூயா. ஏசு எங்கே வராருங்க? எஸ்பி கோயிலில் வர்றாரு. அப்படியா? அவர் என்ன பண்ணுவார்? சுகமாக்குவார், பிசாசு ஓட்டுவார், வேற என்ன பண்ணுவார்? வியாதியை மாற்றுவார், வேற என்ன ரட்சிப்பார், வேற என்ன பண்ணுவார்? சமாதானம் கூட, வேற என்ன பண்ணுவார்? இது கற்பனை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேராக போய் என் வியாதி சுகமாகிருப்பான் நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்களா? இல்லை. வேற என்ன செய்வார்? கடைசியில் அவன் சொல்லியிருக்கணும், எப்பேற்பட்ட ரகசிய வியாதி கூட சுகமாக்க அவர் வல்லவர். அப்போ தான் விசுவாசம் வந்திருக்கணும். நான் போய் இயேசுவை தொற்றுவேன். முடியுமா? எடுக்கிற தீர்மானம் பொறுத்தனை வித்தியாசமாயிடுச்சு பாருங்கள். முடிகிற காரியமா? ஆண்கள் போக்கொண்டிருக்கிற காரியம், பெண்கள் எதிர்க்க வந்தால் கல்லால் அடித்து கொள்ளுகிற காரியம், அவ்வளோ பெரிய காரியம். தீட்டானுவன் பரிசுத்தவானாக இருக்கிற கடவுளுடைய குமாரங்கிட்ட வரவே முடியாது. ஆனால் எடுத்த தீர்மானம், எதிர்க்கா போன அடிப்பான், பின்னாடி போகணும். எப்படி புகுந்தா, என்ன வேஷம் போட்டு புகுந்தா தெரியாது. போய் வஸ்திரத்தை கெட்டியாக பிடிச்சா வல்லமை பயராய் வெளியே வந்து விட்டது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வல்லமையின் ஆவியானவே என்னுள் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. சொல்லுங்க, வாய்த்தாருங்க. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கை தட்டி பாடு எல்லாரும். சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. இதுவும் பிசாசுடைய வேலை தான். ஒரு பெண்களுக்கு 3 நாள் போகிறது 12 வருஷம் போகுதுன்னா அந்த அம்மா எப்படி இருந்திருப்பா? பிசாசின் கிரியை, பவர் தொட்ட உடனே, பவர் வந்த உடனே பிசாசு விட்டு வேலைக்கு ஓடுனது, சுகமாயிட்டா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்கு எந்த ரகசியமான பலவீனம் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரியம் இருந்தாலும், வெளியில் ஏதாவது எனக்கு இந்த வியாதின்னு கூட சொல்ல முடியாது, வியாதியில் கூட கௌரவமான வியாதியெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி தானம்மா? கௌரவமான வியாதி இருக்குதா இல்லையா? வெளியில் சொல்லிக்க முடியாது. அவருக்கு என்னங்க? ஹார்ட் அட்டாக். கௌரவமா? அப்படி தானே? அவருக்கு என்னங்க? அவருக்கு சொல்லவே முடியாது. அவருக்கு பால் உணர்வு நோய். இது வெளியில் சொல்ல முடியுமா? பல பெண்கள் கிட்ட போய் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே வெக்கம் தானே. நர்சம்மாங்க வெக்கம் தானே. சொல்லுமா, எனக்கு எய்ட்ஸுங்க சொல்லுவேண்ணா. என்ன உடம்பு சரியில்லை? ஆமாங்க, திடீர்னு நடந்து போயின்னு ஆட்டோ எடுக்கிறது மைக் அடிச்சு விட்டுங்க. இது ஈஸியாக சொல்லிடுவானா இல்லையா? என்னையா வியாதி? எனக்கு அது இப்படி தான் சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவன் பாவம் செஞ்சான்ல, பிசாசின் கிரியை, எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வியாதியில் கூட கௌரவமான வியாதி. மருத்துவத்தில் 55 வியாதி தீர்க்க முடியாத வியாதின்னு சரித்திர காரியத்தில் மருத்துவத்துறையில் நிர்மாணிக்கப்பட்ட வியாதி. 55 வியாதி தீர்க்க முடியாதுன்ட்டா.
ஆனால் இந்த 55 வியாதி உண்டாக்குனது இயேசுனால தீர்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடிகின்றது, எல்லாம் காரியம். அப்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை கை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், உங்கள் துக்கம். இல்லை என்னை பார்க்கக்கூடாது தம்பி, அவங்கள பார்க்கணும். இந்த தம்பி கைப்பிடி, இவன் கையப்பிடி, இவன் கையப்பிடி. உங்கள் துக்கம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் துக்கம் எதுவாயிருந்தோம், வியாதியோ, பலவீனமோ, கடன் பிரச்சனையோ, கண்ணீரோ, நெருக்கமோ, புருஷன் மனைவிக்குள் இருக்கிற உறவு சரியில்லாமல் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நல்ல பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறேன். இன்றைக்கு ஆண்கள் வாரம். பிரவீன் குமார் அருமையாய் வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதற்காக சோதரம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எல்லாருடைய துக்கமும் மாற்றும். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.